ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் அதர்வா முரளி அவர்கள் தளபதியோட எடுத்த ஃபோட்டோவை பற்றி ரீசெண்ட் இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அதாவது, என்னோட தம்பி என்கேஜ்மெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. என் தம்பியோட ஒய்ஃபு தளபதியோட ரிலேட்டிவ்ன்றதுனால அவர் என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவாருன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் என் ஃபேமிலியில் எல்லாரும் என்கேஜ்மெண்ட்டுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தளபதி இன்ட்ரி ஆனப்போ நான் தான் அவரை ரிசீவ் பண்ணி மேடை வரைக்கும் கூப்பிட்டு வந்தேன். அப்போ அந்த ஹாப்பி மூமெண்ட்டை கேட்ச் பண்ண ஃபோட்டோ தான் இது. அண்ட் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நிறைய இடங்கள்ல தளபதியை மீட் பண்ணியிருக்கேன். பட் அது அவருக்கு ஞாபகம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். மற்றபடி தளபதியோட ரொம்ப பர்சனலா பழகுனது இல்ல. எல்லார மாதிரியும் நானும் படங்களை பார்த்து ஃபேனாக இருந்தவன் தான் அப்படின்ற மாதிரி தளபதியை மீட் பண்ண மூமெண்ட் பத்தி பேசியிருக்காரு. அண்ட் தளபதியோட அங்கிளான மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர் ஜாவியோ பிரிட்டோ அவர்களுடைய மகளை தான் அதர்வா அவர்களுடைய தம்பி மேரேஜ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில தளபதி அண்ட் அதர்வா அவர்கள் ரிலேட்டிவ் தான். அண்ட் அதர்வா அவர்கள் தளபதியோட நடிச்சது இல்லைனா கூட அதர்வா அவரோட அப்பா முரளி அவர்கள் தளபதியோட ஒரு முக்கியமான படத்துல நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, ஒரு சாங்ல வந்திருப்பாரு. அதுவும் தளபதியோட முதல் பிளாக் பஸ்டர் படமான பூவை உனக்காகல தான் ஒரு சாங்கு வந்து ஆடி இருப்பாரு. மச்சி நிச்சி வர்ற நேரம்னு சொல்லிட்டு அந்த சாங்குமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங் தான். அண்ட் அதர்வா அவர்களுக்கு பெருசா வெற்றி படமே அமையல. ரீசெண்டா ரிலீஸ் ஆன நிறங்கள் மூன்றும் படமும் டீசெண்டா தான் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையட்டும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.